ஓகே. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு டூல பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன டூல் அப்படின்னா, இது ஒரு ட்ராக்கிங் டூல். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ட்ராக்கிங் டூல். ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்குள்ள வந்து என்ன பண்றாங்க? இப்ப நம்ம வெப்சைட்ட ஸ்க்ரோல் பண்றாங்களா? இல்ல அப்படின்னா, நம்ம பட்டன்ஸ கிளிக் பண்றாங்களா? அப்படிங்கிற ட்ராக் பண்ற ஒரு டூல் தான். ஓகேங்களா? ஸோ இப்ப இது வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஒரு டூல். இப்போ கூகுள் கிட்டயுமே ஒரு டூல் இருக்கு. என்ன டூல் அப்படின்னா, கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு. இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற டூல் என்ன பண்ணும்? யூசரோட பிஹேவியர ட்ராக் பண்ணும். இப்போ கூகுள் அனாலிட்டிக்ஸ் டூல் போனீங்க அப்படின்னா, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தன யூசர் உள்ள வந்திருக்காங்க? எவ்வளோ ஈவென்ட்ஸ் வந்து நடந்திருக்கு? ஸோ அந்த ஈவென்ட்ஸோட கவுண்ட் என்ன? நியூ யூசர்ஸ் எத்தன பேரு? அதே மாரி எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்துலாம் உங்களுக்கு வந்திருக்காங்க? அதே மாரி எங்கெங்க இதெல்லாம் உங்களுக்கு டிராஃபிக் ஜெனரேட் ஆயிருக்கு? ஸோ எந்தெந்த பேஜ், எந்த பேஜ் டைட்டில்லலாம் உங்களுக்கு டிராஃபிக்ஸ் எவ்வளோ வந்திருக்கு? எவ்வளோ வியூஸ் அப்படிங்கிறதெல்லாம் உங்களால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு டேட்டாவா தான் எல்லாமே இருக்கும். இப்போ எந்த கண்ட்ரில இருந்து வராங்க, அவங்க ஜெண்டர் என்ன, அவங்களோட டிவைஸ் என்ன, அவங்க எந்த டிவைஸ் மூலியமா அவங்க வெப்சைட்குள்ள வர்றாங்க அப்படிங்கிறது தான் இது உங்களால கூகுள் அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற டூல்ல பார்க்க முடியும். ஸோ இது கிளாரிட்டி இதுல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னா, உங்களால இங்க வீடியோ ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ கஸ்டமரோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஹீட் மேப்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ கெட்டின் வெப்சைட்குள்ள ஒரு யூசர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கெட்டின் வெப்சைட்குள்ள ஒரு யூசர் வராரு. ஸோ அவரு என்னெல்லாம் பண்றாரு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஸ்க்ரோல் பண்றாங்களா? இல்ல அப்படின்னா இந்த புக் நவ் பட்டன கிளிக் பண்றாங்களா? இல்ல அப்படின்னா இந்த இத காப்பி பண்றாங்களா? அப்படின்னு இப்ப நான் பண்ணேன்ல, இது எல்லாத்தையுமே அவங்க ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கா உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. ஒரு ஒரு யூசருக்கும் தனித்தனியான ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற டூல்ல உங்களுக்கு புரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப ஹீட் மேப்ஸ் அப்படின்னா என்ன? இப்ப ஹீட் மேப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஹீட் மேப்ஸ் அப்படிங்கிறது இப்போ எந்த இடத்த அதிகமா உங்களோட யூசர் வந்து யூஸ் பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ட்ரெய்னிங் அப்படிங்கிற கோர்ஸ ஒரு 100 பேர் கிளிக் பண்றாங்க அப்படின்னா, ஸோ இத வந்து அவங்களால ட்ராக் பண்ண முடியும். ஸோ எத்தன பேர் இப்போ கெட் இன் அப்படிங்கிற இந்த லிங்க் எத்தன பேர் கிளிக் பண்றாங்க. ஸோ அதே மாரி கீழ வந்தீங்கன்னா, இந்த பட்டன் எவ்வளோ கிளிக் பண்றாங்க. இந்த பட்டன் எவ்வளோ பேர் கிளிக் பண்றாங்க. அதே மாரி கீழ மோர் கோர்சஸ் அப்படிங்கிற பட்டன் எத்தன பேர் கிளிக் பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இந்த ஹீட் மேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற டூல நம்மளோட வெப்சைட் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அத எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் நீங்க கூகுள் போயிட்டு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு clarity.microsoft.com அப்படிங்கிற வெப்சைட் வரும். ஸோ இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல நான் ஏற்கனவே அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாரியான ஒரு ஆப்ஷன் தான் காட்டும். இதுல ஸ்டார்ட் நவ் அப்படின்னு குடுத்து நீங்க உங்க கூகுள் ஐடிய இங்க சைன் இன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கூகுள் ஐடிய ஃபர்ஸ்ட் சைன் இன் பண்ணுங்க. சைன் இன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரியான ஒரு பாப்அப் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த பாப்அப்ல நீங்க வெப்சைட்ட ஜாயின் பண்ண போறீங்களா? இல்ல மொபைல் அப்ளிகேஷன ஜாயின் பண்ண போறீங்களான்னு கேட்குது. நம்ம வெப்சைட் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு தனியா ஒரு நேம் வந்து வச்சுக்கோங்க. ங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வெப்சைட். எந்த வெப்சைட்ட நீங்க கிளாரிட்டி கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த வெப்சைட்டோட லிங்க்க இங்க புரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்க காப்பி பண்ணி நீங்க இந்த வெப்சைட் URL அப்படிங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்புறம் ஆட் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்ப உங்களுக்கு நம்ம வெப்சைட் கூட கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ இன்ஸ்டால் ஆன் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஷாப்பிஃபை, ஸ்கொயர் ஸ்பேஸ், விக்ஸ், வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற மாரியான வெப்சைட் பில்டர்ஸ் மூலியமா நீங்க உங்க வெப்சைட்ட பில்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ அத எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டூல்ஸ் இது எல்லாமே. இதுவே நீங்க வந்து மேனுவல் கோடா இருந்தது அப்படின்னா, நீங்க இன்ஸ்டால் மேனுவலி அப்படிங்கிறத குடுத்து, கெட் ட்ராக்கிங் கோட் அப்படிங்கிறது இந்த கோட காப்பி பண்ணி நம்ம வெப்சைட்டோட
ஹெட்ல பிளேஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சிம்பிள் மெத்தட் தான். ஒண்ணு நீங்க காப்பி பண்ணி நம்ம ஹெட்ல பிளேஸ் பண்ணலாம். இல்ல அப்படின்னா நம்ம தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு 2 மெத்தடும் எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது வந்து இன்ஸ்டால் மேனுவலி அப்படிங்கிறதுல நம்ம செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்படிங்கிறப்போ கெட் ட்ராக்கிங் கோட் அப்படின்னு கொடுங்க. நெக்ஸ்ட் இந்த கோட நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு உங்க வெப்சைட்ட நீங்க ஓபன் பண்ணுங்க. உங்க வெப்சைட்டோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்ட ஓபன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ உங்க வெப்சைட்டோட வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டுக்கு போயிட்டு, ஸோ பிளகின்ல நீங்க ஒரு பிளகின் இன்ஸ்டால் பண்ற மாரி இருக்கும். ஸோ ஆட் நியூ பிளகின் அப்படின்னு பண்ணுங்க. ஸோ ஆட் நியூ பிளகின்ல நீங்க சர்ச்ல போயிட்டு ஹெடர், ஃபுட்டர், கோட் மேனேஜர் அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிளகின் தான் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால ஆக்டிவேட் அப்படின்னு கொடுத்தேன். இல்ல அப்படின்னா நீங்க இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்க இன்ஸ்டால்டு பிளகின்ஸ்ல போய் நீங்க செக் பண்ணலாம். இன்ஸ்டால் பிளகின்ஸ் போனீங்க அப்படின்னா, நம்ம இப்ப இன்ஸ்டால் பண்ண பிளகின் வந்து இங்க ஆக்டிவேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா, ஹெடர் ஃபுட்டர் கோட் மேனேஜர் அப்படிங்கிற பிளகின் வந்து இருக்கா? ஸோ இதுல செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப ஆட் நியூ ஸ்னிப்பெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்ப நம்ம அந்த ஸ்னிப்பெட்டுக்கான ஒரு நேம் நான் வந்து இப்போ மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறதுனால நானு மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். ஸோ நான் மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்னிப்பெட்டோட டைப்பை பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ அப்ப அப்படின்னா நீங்க இத HTML-க்கு பதிலா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சைட் வைட் அப்படின்னா நம்ம வெப்சைட்ல இருக்கிற எல்லா வெப் பேஜஸ்லயும் நீங்க இந்த கோட பேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சைட் வைட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தோம்னா லொகேஷன் வந்து நமக்கு ஹெட்டர் அப்படின்னு தான் இருக்கணும். ஸோ அதனால அது ஓகே. நெக்ஸ்ட் அந்த கோட இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இப்ப லெஃப்ட் சைட்ல HFCM அப்படிங்கிற நம்ம பிளகின் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கும். ஸோ அதோட லொகேஷன் வந்து ஹெட்டர்ல வந்து பெர்ஃபெக்ட்டா பிளேஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இதுக்கு உங்களுக்கு 48 ஹவர்ஸ் இல்லைன்னா 24 ஹவர்ஸ் வரை எடுக்கும். நம்ம வெப்சைட்ல ட்ராக் பண்ண பிளேஸ் பண்ண கோட்ல இருந்து உங்களோட டீடைல்ஸை ட்ராக் பண்றதுக்கு சில டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம மத்த ஏதாவது ஒரு மெத்தட் பண்ணா போதும். ஸோ இந்த மெத்தட் பண்ணீங்கன்னா இது பண்ண தேவையில்ல. ஸோ நான் 2யுமே சொல்லி தரேன். ஸோ இப்ப தேர்ட் பார்ட்டி வெப்சைட் மூலியமா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்ட்பிரஸ் WooCommerce அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அப்படிங்கிறப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கீழேயே ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளகின்ஸ்ல ஆட் நியூ பிளகின்ஸ் போய் நீங்க மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற ஒரு பிளகினை இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ கிளாரிட்டி ப்ராஜெக்ட்டை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான நேம்ஸை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணது அது ஆட்டோமேட்டிக்கா உங்க வெப்சைட் கூட கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இல்ல எனக்கு வந்து அது மாதிரி பண்ண வேணாம். நான் வந்து ஒரு கூகுள் டேக் மேனேஜர் அக்கவுண்ட் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க டைரக்டா கூகுள் டேக் மேனேஜர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்றப்போ உங்க வெப்சைட்ல எந்த விதமான கோட்ஸும் போய் ஆட் ஆகாது. ஜஸ்ட் கூகுள் டேக் மேனேஜருக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கிற ஸ்னிப்பெட் மூலியமாவே நம்ம இந்த கிளாரிட்டி அப்படிங்கிற கோடையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கூகுள் டேக் மேனேஜர் அப்படிங்கறத ஸோ இங்க கனெக்ட் நவ் அப்படின்னு கனெக்ட் நவ்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்க கூகுள் டேக் மேனேஜர்ல நீங்க என்ன கூகுள் ஐடியா வச்சு நீங்க லாகின் பண்ணீங்களோ சேம் அதே கூகுள் அக்கௌண்ட்டை இங்க லாகின் பண்ணிக்கணும். கண்டினியூ. ஓகே. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னோட கூகுள் டேக் மேனேஜரோட அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டெய்னர் அப்படிங்கிறதுல எந்த வெப்சைட்டுக்கான மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கறத கேக்குது. ஸோ நான் இந்த வெப்சைட்டுக்காக தான்
ஸ்னிப்பர்ஸை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அண்ட் பப்ளிஷ் அப்படின்னு. ஓகே. நான் ஏற்கனவே ஒரு டேக்க வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இப்போ அகைன் இதே நேம்ல ஒரு கிளாரிட்டி அக்கவுண்ட்ட வந்து ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. உங்களுக்கு வந்து ஆட் ஆயிடும். இப்போ கிரியேட் அண்ட் பப்ளிஷ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஸோ இப்போ எங்க ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கூகுள் டாக் மேனேஜர் அப்படிங்கிற அக்கவுண்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ இதுல போனீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அக்கவுண்ட் அண்ட் கண்டெய்னர் வந்து இங்க இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணுங்க. இப்போ டாக்ஸ்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி ஆஃபிஷியல் அப்படிங்கிற நேம்ல ஒரு அக்கவுண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளான ப்ராசஸ் தான். ஒண்ணு நம்ம ஒண்ணு நீங்க மேனுவலா கோட இன்சர்ட் பண்ற மூலியமா கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, ஒண்ணு வேர்ட்பிரஸ் பிளக்கின் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா கூகுள் டாக் மேனேஜர் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மத்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இது 2ம் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அக்கவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இது வந்து நான் இப்ப கிரியேட் பண்ணது. இது நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ எவ்வளோ வந்து கிளிக்ஸ் நடந்து எவ்வளோ செக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்லாம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க இதுல வந்து மேக்ஸிமம் டீட்டெயில் இருக்காது. ஏன் அப்படின்னா இது ஒரு டெமோக்காக நான் பண்ணி காட்டினது. ஸோ அதனால இதுல டீட்டெயில் இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டிலேயே உங்களுக்கு டெமோ அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கூகுள்ல போயிட்டு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி டெமோ அப்படின்னு கூட ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் லிங்க்ல சைன் இன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து மைக்ரோசாஃப்டோட டெமோ அக்கௌண்ட். மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டியோட டெமோ அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல நான் சொன்ன 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ வீடியோ ரெக்கார்டிங்ஸ் அதே மாதிரி ஹீட் மேப்ஸ் அப்படிங்கிற 2 ஆப்ஷனும் உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும். இப்போ ரெக்கார்டிங்ஸ் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லைவ் யூசர்ஸோட ரெக்கார்டிங்ஸும் நம்மளால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஏற்கனவே ஒரு செக்ஷன் ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆயிருக்கிற ரெக்கார்டிங்ஸும் உங்களால பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி இந்த பேஜ்ல என்ட்ரி ஆகி இந்த பேஜ்ல எக்ஸிட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வந்திருக்காங்க. இப்போ google.com அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல என்ட்ரி ஆயிருக்காங்க. அதே மாதிரி இந்த வெப்சைட்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்காங்க. டியூரேஷன் எவ்வளோ டியூரேஷன் வந்து அவங்க வெப்சைட்குள்ள இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ கிளிக்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே நமக்கு காட்டிடும். அதே மாதிரி யூசர் ஐடி என்ன? ஒரு யூசருக்கும் இண்டிவிஜுவல் ஐடி இருக்கும். அதே மாதிரி எந்த கண்ட்ரில இருந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. பிசி யூஸ் பண்றாங்களா? இல்ல லேப்டாப்ஸா? இல்ல அப்படின்னா டேப்லெட்ஸா? அப்படிங்கிறத நம்ம மொபைல்ஸ், டேப்லெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்த ரெக்கார்டிங்க நான் ப்ளே பண்றேன். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு யூசர் பண்ற ஒரு ஆக்ஷனையும் நம்ம ரெக்கார்டிங்கா நம்மளால பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸோ இங்க வந்து எது மூலியமா சென்ட் பண்ணணுமோ அத நம்ம குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி ஒருத்தரும் உங்க வெப்சைட்குள்ள என்ன பண்றாங்களோ, அத நீங்க ரெக்கார்டிங்கா நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த ரெக்கார்டிங்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதே மாரி கிளிக்ஸ் பண்ணவங்கள மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, கிளிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்ல நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணவங்கலாம் பார்க்கணும். இப்ப வந்து எவ்வளோ ஆவரேஜா எவ்வளோ
தூரம் வரை ஸ்க்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது மேல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 99.99% பீப்பிள்ஸ் இந்த கன்டென்ட்ட பார்த்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழ வர வர உங்களோட பெர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆகுதா? ஸோ இதுதான் பெர்சன்டேஜ் எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்களோட கன்டென்ட்ட கீழ வரையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா பார்த்துக்கலாம். அதே மாரி ஏரியா அப்படிங்கிறது எந்த ஏரியால அதிகமான கிளிக்ஸ் நடந்திருக்கு. இப்போ இங்க நேவிகேஷன் பார்ல உங்களுக்கு 30%க்கு மேல கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் போர்ஷன்ல உங்களுக்கு 27.45% வந்து கிளிக்ஸ் நடந்திருக்கு. ஸோ கீழ வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஏரியா இது எல்லாத்தையும் தனித்தனி செக்ஷன்ஸா பிரிச்சு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ எந்தெந்த ஏரியால எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் கிளிக்ஸ் வந்து உங்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த ஏரியா அப்படிங்கிற ஆப்ஷன யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 3 டேஸ்ல நடந்தது. ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் 30 டேஸோட டேட்டாஸ் வேணும்னாலும், லாஸ்ட் 30 டேஸோட டேட்டாஸும் நீங்க பார்த்துக்கலாம். இப்ப அந்த லைவ் ரெக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ லைவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிற செக்ஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டேட்டா மட்டும் தான் இருக்கும். எக்ஸிட் டேட்டா இருக்காது. ஏன் அப்டின்னா, இது லைவ்ல இருக்கு. ஸோ நீங்க லைவா உங்க வெப்சைட்ல யார் என்ன பண்றாங்கங்கிறத கூட நீங்க பார்த்துக்க முடியும். இப்ப இது வந்து லைவா நடந்துட்டு இருக்கு. ஒரு யூசர் வந்து லைவா ஆக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அத ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அப்படியே ஷோ பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஹீட் மேப்ஸ். ஹீட் மேப்ஸ் அப்படிங்கிறது நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான். நம்ம வெப்சைட்ல எந்த இடத்துல அதிகமான கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்ப நம்மளோட வெப்சைட்ட கிளிக் பண்ணுங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹீட் மேப்ஸ்னா இதுதான். இப்போ நம்ம அதிக ரெட்டா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பாப்புலர். அதே மாரி ப்ளூவரா இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் பாப்புலர். ஓகேங்களா? ஸோ அப்ப எங்கெல்லாம் அதிக ரெட்ஸா இருக்கோ, அங்கெல்லாம் கிளிக்ஸ் வந்து அதிகமா நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க வைக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மேலேயே தெரியுதா? 379 கிளிக்ஸ் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ அதே மாரி இந்த இடத்துல 11,000 கிளிக்ஸ் நடந்திருக்கு. இதுல 268 லிங்க்ஸ் நடந்திருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 21,000 கிளிக்ஸ் நடந்திருக்கு. இதே மாரி ஸ்க்ரோல் பண்ணி நீங்க எங்கெங்கெல்லாம் கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். அதுக்கான டூல் தான் இந்த ஹீட் மேப்ஸ் அப்படிங்கிற டூல். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணி நீங்க எங்கெல்லாம் கிளிக்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேஷ்போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க உங்களோட செக்ஷன்ஸ் மொத்தமா 30 டேஸ்ல எத்தன செக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ ஆவரேஜா உங்க வெப்சைட்ல எவ்வளோ எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆவரேஜா எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து உங்க வெப்சைட்ல வியூ பண்றாங்க, ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ அதில இன்சைட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரேஜ் கிளிக், டெட் கிளிக் அப்படின்னு இருக்கா. இப்ப ரேஜ் கிளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேஜ் கிளிக் அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல பட்டன்ஸே கிடையாது. ஓகேங்களா? ஆனா நானு இந்த இடத்துல தெரியாம கிளிக் பண்றேன் அப்படின்னா, அது வந்து டெட் கிளிக். ஸோ ஒரு லிங்க் இல்லாத இடத்துல நான் கிளிக் பண்றது வந்து டெட் லிங்க் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அந்த ரேஜ் கிளிக் அப்படின்னா, லிங்க் இல்லன்னு தெரிஞ்சு நானு மல்டிபிள் டைம்ஸ் ஒரே இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து ரேஜ் கிளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, குயிக் பேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட்ல போயிட்டு உடனே வெளிய வர்றது அப்படிங்கிறது குயிக் பேக் அப்படின்னு சொல்லுவோம். மத்தபடி எந்த ப்ரௌசர்ல இருந்து வராங்க, எந்த டிவைஸ்ல இருந்து அதிகமா பார்க்குறாங்க அப்படிங்கிற ஆப்பரேட்டிங் சிஸ்டம், கண்ட்ரீஸ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நீங்க இந்த டெமோ அக்கவுண்ட்லயே உனக்கு ஃபுல்லாவே குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. நீங்க போயிட்டு உங்களோட வெப்சைட் கூட இந்த கு மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற அக்கவுண்ட்ட கனெக்ட் பண்ணி பாருங்க. கனெக்ட் பண்ணி பார்த்துட்டு, உங்களோட டெமோ அக்கவுண்ட்ஸையும் நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ நெறையா ஃபில்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபில்டர்ஸ யூஸ் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃபில்டர்ஸ்லாம் எதுக்குன்னா, இப்ப எனக்கு வந்து பிசில பார்த்தவங்க மட்டும் வேணும் அப்படின்னாக்கா, அந்த பிசில பார்த்தவங்கள மட்டும் டார்கெட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க கிளாரிட்டி யூசர் ஐடின்னு இருக்கா? ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ரெக்கார்டிங்ஸ்ல ஒரு யூசருக்கும் ஒரு யூசர் ஐடி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு யூசருக்கும் ஒரு யூசர் ஐடி இருக்கும். ஸோ அத பத்தி ஒரு யூசர் வந்து எத்தன ரெக்கார்டிங் பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு யூசர பர்ட்டிகுலரா டார்கெட் பண்ணி
நீங்க ஃபில்டர் பண்ணணும்னு நெனச்சா, அதையுமே உங்களால இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பண்ண முடியும். ஸோ அவங்களோட யூசர் ஐடி குடுத்து அப்ளை குடுத்தீங்கன்னா, அவங்க நம்ம வெப்சைட்ல என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஸோ இது பேசிக்கா ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ என்ஹான்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம் இந்த டூல. ஓகேங்களா? ஸோ நெறைய இடத்துல டெட் கிளிக்ஸ் இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இது வந்து லிங்க்கா இருக்குமோ அப்படின்னு நெனைச்சு கிளிக் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லிங்க்கா இருக்கலாம்னு நெனைச்சு கிளிக் பண்றாங்க. ஆனா அங்க லிங்க் இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஓகே நெறைய பேர் இந்த இடத்த ஒரு டெட் லிங்க்கா சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அந்த இடத்துல நம்ம லிங்க்ஸ் புரொவைட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் கிளாரிட்டி அப்படிங்கிற டூல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே.